நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, நம்ம செங்கோட்டையில் நடந்த குண்டு வெடிப்பினுடைய மர்மம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அது போக இந்த டாக்டர் ஹசீனா இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றின கதை, அதுக்கப்புறம் துருக்கி மற்றும் பங்களாதேஷ் எப்படியெல்லாம் வந்து நமக்கு குண்டு வெடிப்பில் பிரச்சனை பண்ணியிருக்கு, அதாவது பேக்ரவுண்டில் வேலை பார்த்துருக்கு அப்படின்ற விஷயம் வந்திருக்கு. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். யார் இந்த டாக்டர் ஷாஷின் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க வந்து ஒரு முன்னாள் மருத்துவ பேராசிரியர், ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க பண்ணது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஜெய்ஷே முகமது பயங்கரவாத அமைப்புக்காக இந்தியா முழுவதும் தாக்குதல் நடத்த தற்கொலைப்படை, அதாவது ஒரு சூசைட் ஸ்குவாடை வந்து உருவாக்க திட்டம் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலனாய்வுத்துறையினுடைய விசாரணையில் வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு ஒயிட் காலர் டெரரிசம், அதாவது வெள்ளை காலர் தீவிரவாதத்தை இவங்க வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அது என்னன்னா, ஃபரிதாபாத்தில் கைது செய்யப்பட்ட இந்த டாக்டர் ஷாஷின் வந்து கடந்த 2 வருஷமா வெடிபொருட்களை சேகரிச்சுட்டு வந்ததா வந்து தகவல் வந்திருக்கு. மேலும் வந்து விசாரணையில் அவங்களும் அவங்களுடைய டாக்டர் நண்பர்களும் சேர்ந்து தான் நாடு முழுக்க தாக்குதல் நடத்த திட்டம் போட்டதா வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த ஒயிட் காலர் டெரரிஸ்டுக்காக கொண்ட இந்த மிகப்பெரிய நெட்வொர்க் தான் இது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். அதாவது நல்ல படித்த உயர் பதவியில் உள்ளவங்களை இந்தியாவில் செயலிழந்து இருக்கிற இந்த ஸ்லீப்பர் செல் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உயிர்ப்பித்த வேலையை தான் வந்து இவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டாக்டர் ஷாஷினுக்கு முக்கிய வேலை என்ன அப்படின்னா, தன்னோட படிப்பு பின்னணியையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி தற்கொலைப்படை வீரர்களை வந்து உருவாக்குறது தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த சரித்திரத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஜெய்ஷே முகமது அமைப்பை சேர்ந்த மசூத் அசாரோட சகோதரியான சாடியா அசார் அப்படின்றவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து சந்தேகப்படுறாங்க. சரி, இவங்க தான் வந்து பாகிஸ்தான்ல அந்த அமைப்போட மகளிர் பிரிவுக்கான தலைமையை வந்து தாங்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்வதேச பயங்கரவாத பிணைப்பு, அதாவது ஒரு டிரான்சாக்ஷனல் டெரர் லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வழக்கில் வந்து ஒரு சர்வதேச தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது என்ன அப்படின் போது, முதல்ல துருக்கியான தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டாக்டரான இந்த ஆதில், முசமின், உமார் நபி, இவங்க 3 பேருமே துருக்கிக்கு போய் அங்க அவங்களுடைய ஹேண்ட்லரான உகாசாவை வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவில் தீவிரவாதத்தை பரப்ப உத்தரவும் அவங்க அங்கேருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பங்களாதேஷுக்கும் இந்த தொடர்பு இருக்குன்னு கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். இந்த பெண் டாக்டர் சிலர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கா மருத்துவக் கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா MBBS படிச்சாங்க அப்படின்னு வந்து செய்தி வந்து சொல்லுது. ஒரு டாக்டர் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்தான்புல்ல துருக்கி மற்றும் அப்புறம் இந்த கத்தார்ல கூட தோகால இருந்து 2023-2024 காலகட்டத்தில் பணம் வந்து வாங்கியிருக்காங்க, அங்கேருந்து அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மௌலி இர்ஃபாம் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆளாக வந்து இங்கே பார்க்குறோம். இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீநகரில் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது இந்த டாக்டர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரெயின் வாஷ் பண்ணவர், அதாவது மூளைச்சலவை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது தாக்குதல் திட்டத்துக்கு வெறும் காஷ்மீர் மட்டும் இல்லாமல் டெல்லி, ஃபரிதாபாத், சாரன்பூர், லக்னோ வரைக்கும் பரவி இருக்கிறதுக்கான விஷயங்களை இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா டெலகிராமும் இதுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு ஒர்க் பண்ணியிருக்கு, யூஸ் ஆயிருக்கு இவங்களுக்கு பயங்கரமா அப்படின்னு சொல்றாங்க. டெலகிராம் மூலமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட என்கிரிப்டட் சாட்டிங்ஸ் வந்து இவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ நிபுணர்கள் வந்து நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க. அதாவது அந்த டெலகிராம் சாட் குரூப் வந்து ஏகப்பட்ட மருத்துவர்கள் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது ஒரு முக்கிய என்ன சொல்றது, ஒரு ப்ரீமெச்சூர் பிளாஸ்டா இது நடந்தது அப்படின்னு பார்க்குறாங்க. ப்ரீமெச்சூர் பிளாஸ்ட்னா நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடியே அதை வெடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இது எப்படின்னா, இந்த செங்கோட்டை குண்டுவெடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி நடந்துச்சா இல்லைன்னா திட்டமிட்டதுக்கு முன்னாடியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபரிதாபாத்ல முசமில் கைது செய்யப்பட்டு இந்த வெடிபொருட்கள்லாம் வந்து கைப்பற்றப்பட்டதுனால இந்த டாக்டர் உமர், அதாவது இந்த I-20 கார்ல போய் வெடிக்க வச்சார் இல்லையா, அவர் தான் டாக்டர் உமர். இந்த டாக்டர் உமர் பயந்து போய் வெடிபொருட்களை வந்து அப்புறப்படுத்துறதுக்காகவோ அல்லது தப்பிக்கவோ முயற்சி செய்யும் போது அது வெடிச்சிருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு ஒரு கோணத்திலையும் பாக்குறாங்க. ஆனா குண்டு வெடிச்ச இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஷார்ப்னல் எதுவும் கிடைக்காது. ஷார்ப்னல் அப்படின்னா இப்போ ஒரு பாம்பு பிளாஸ்டுக்காக பிளான் பண்றாங்கன்னா உள்ள நிறைய சின்ன சின்ன ஷார்ப்பான விஷயங்கள்லாம் வச்சிருப்பாங்க, இரும்பு போன்ற விஷயங்கள். அது என்ன பண்ணுவோம்னா வெடிக்கும் போது, அதாவது கண்ணாடி துகள், பால் ட்ரெஸ், சின்ன சின்ன ஆணிங்க இதெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. வெடிக்கும் போது அது என்ன பண்ணுவோம்னா சிதறி போய் எல்லாரும் மேலேயும் குத்தும், அது மூலியமாவும் இறப்பாங்க. தான் எப்பவுமே அந்த ஷார்ப்னல் வைப்பாங்க. ஸோ இந்த ஷார்ப்னல்லாம் எதுவும் வந்து தென்படலை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம வெடிப்பு நடந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 மீட்டர் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா மனித உடல் பாகங்கள் வந்து கிடைச்சிது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க அமோனியம் நைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்ச வீரியம் உள்ள வெடிபொருள். ஆனா இந்த அளவுக்கு ஒரு
சேதத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா PETN அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த வெடிபொருள். அது அப்படி இல்லைன்னா RDX மாதிரி ராணுவத்தில் யூஸ் பண்ணக்கூடிய வெடிபொருட்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து சந்தேகப்படுறாங்க. NIA-யோட கேள்வி, NIA-க்கு என்ன மாதிரி எல்லாம் கேள்வி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய தேசிய புலனாய்வான NIA வந்து இந்த வழக்குல பல கேள்விகளுக்கு விடையை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பயங்கரவாத மாடியூல் இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க, இந்த குரூப்ல எந்தெந்த பீப்புள்லாம் இருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு பதில் அவங்களுக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துருக்கியில இருந்து செயல்பட்ட இந்த ஹேண்டலர் உக்ஸா யாரு அப்படின்றதையும் வந்து தேடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட முழு பங்கு என்ன, இந்த விஷயத்துல அந்த ஆளுக்கு இருக்கக்கூடிய முழு பங்கு என்ன அப்படின்றது NIA வந்துட்டு ஒரு கோணத்தில் விசாரணை பண்ணிட்டு இருக்கு. செங்கோட்டை தாக்குதல் வந்து ஒரு திட்டமிட்டதா இல்ல டாக்டர் உமர் வந்து பயந்து போய் அதை செஞ்சு விட்டாரா அப்படின்ற அதாவது ப்ரீமெச்சூர் பிளாஸ்ட் அப்படின்ற மாதிரியும் ஒரு கோணத்தில் வந்து விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு பரவுது. ஏன் அப்படின்னா பல டன் அமோனியம் நைட்ரேட் உட்பட வெடிபொருட்கள் வந்து எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து NIA-யோட கொஸ்டின்ஸ், இதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து NIA தேடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்க்கும்போது இந்த பெண்களின் பங்கு, அதாவது ஜெய்ஷே முகமதுடைய புதிய முகம் வந்து இது மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு சொல்றது. அதாவது இந்த வழக்குல பெண் டாக்டர்கள் வந்து முக்கிய பங்காற்றி இருப்பது ஒரு புதிய கோணமா பாக்குறாங்க. டாக்டர் ஷாஹின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிங் பின் மாதிரி இதுல ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க ஜெய்ஷே முகமதுடைய மகளிர் பிரிவான ஜமாத் உல் மொவியாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீவிரவாத இயக்கத்துக்கு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்னு வந்து கருதப்படுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் குறிப்பா இந்த தாய்மார்களுக்கும் இளைஞர்களை வந்து மூலச்சொலை செய்யறதுல பெரிய பங்கு இவங்களுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றது. அதாவது அங்க இருக்கக்கூடிய அம்மாக்களை வந்து கரெக்ட் பண்ணி அவங்க குழந்தைங்களை வந்து மூலச்செலவு பண்ணி தீவிரவாதத்தில் சேர்க்கிற வேலையை வந்து செய்யறதுக்கு அவங்கள வந்து மூலச்செலவு பண்ற அளவுக்கு இவங்க வந்து தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெய்ஷே முகமது வந்து இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு பயன்படுத்திக்குது இவங்களெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது படிச்ச நல்ல பதவியில் இருக்கிற பெண்களை வந்து பயன்படுத்தி இன்னும் நிறைய பேரை தீவிரவாதத்துக்கு ஆள் சேர்க்கிறது தான் இவங்களோட ஒரு புதிய யுக்தியா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஒரு கான்ட்ரவர்சியை ஏற்படுத்தக்கூடிய இந்த யூனிவர்சிட்டி, அதாவது அல் ஃபலா யூனிவர்சிட்டி, இந்த நெட்வொர்க்கோட முக்கிய மையமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அல் ஃபலா பல்கலைக்கழகமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகப்படுறாங்க. டாக்டர் முசாமில் உமர் ஷாஹின் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வேலை செஞ்சிருக்காங்க அல்லது அங்க இருக்கவங்களுடைய தொடர்புல இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த பல்கலைக்கழகத்துல இருக்கிற வேதியியல் ஆய்வு, அதாவது கெமிஸ்ட்ரி லேப் இருக்கு இல்லையா, அங்க வெடிபொருட்களை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டுச்சா, இந்த மாதிரியான வெடிபொருட்களை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அதுல ட்ரைனிங் மேல எடுத்துட்டாங்களா அப்படின்னு ஒரு கோணத்திலையும் விசாரிக்கிறாங்க. ஏற்கனவே கிட்டத்தட்ட வந்து 52 பேருக்கு மேல இந்த ஆய்வுல இருந்தவங்க வந்து விசாரணைக்காக NIA எடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்து பார்க்கும்போது இந்த ஃபரிதாபாத் மற்றும் செங்கோட்டை தாக்குதல் தொடர்புடைய காஷ்மீர் பள்ளத்தாக்குல பல இடங்கள்ல வந்து சோதனை வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். 3 டாக்டர்கள் வந்து விசாரணை இது வரைக்கும் அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. காஷ்மீர்ல தடை செய்யப்பட்ட அமைப்பான ஜமாத் இஸ்லாமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்போட உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 230 பேருடைய வீடுகளில் வந்துட்டு NIA வந்து அதிரடியா சோதனை நடத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சமீபத்திய தகவல் படி கான்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஷாஹினுடன் தொடர்புடைய 9 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வழக்குல டாக்டர் ஷாஹின் வந்து கைது ஒரு திருப்புமையாவே நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இவங்களை பிடிக்கலன்னா மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கணும். அதாவது பாரம்பரியமான தீவிரவாத முகாம்கள்ல வந்து இருந்து விலகி படிச்சவங்களை பயன்படுத்த செய்யப்படும் ஒரு ஒயிட் காலர் டெரரிசமா வந்து இது மாறி இருக்கு அப்படின்னு வந்து அதிகாரிகள் வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நம்மளோட இன்வெஸ்டிகேஷன்ல இப்போ போயிட்டு இருக்க அப்டேட், என்னென்ன மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க யாராருன்னு சொல்லிட்டு அப்டேட். இதுல நம்ம துருக்கியை வந்து அக்யூஸ் பண்ணிருக்கோம். அதாவது கவர்மெண்ட் இது வரைக்கும் அக்யூஸ் பண்ணல, அதாவது ஊடகங்கள்ல வந்த இதை வச்சுட்டு துருக்கி வந்து அக்யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஊடகங்கள்ல வந்த நியூஸுக்கு வந்து துருக்கி வந்து ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது துருக்கி என்ன சொல்லுதுன்னா இந்த தாக்குதலோட துருக்கிக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்திய மீடியாக்கள் வந்த செய்தி வந்து துருக்கி அரசாங்கம் இப்போ ரொம்ப வந்து கடுமையா மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க சொல்லப்படுது. துருக்கி என்ன செய்தி சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் நடக்கிற தீவிரவாத தாக்குதலுக்கு தளவாடம், நிதி மற்றும் ராஜதந்திர உதவி எதுவுமே நாங்க செய்யல அப்படின்ற மாதிரி ஒரு மறுப்பு வந்து துருக்கி செஞ்சிருக்கு. அது போக எங்களுடைய நாட்டில் எந்த ஒரு நாட்டுக்கும் எதிராக வந்து நாங்க தீவிரவாதத்துக்கு உதவி பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சொல்றது இருதரப்பினுடைய உறவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கெடுக்கிற நோக்கத்தோட ஒரு பொய்ய செய்தியை வந்து இந்திய ஊடகங்கள்லாம் வந்து பரப்பிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுதான் வந்து துருக்கி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம துருக்கி என்ன சொல்லுது அப்படின்னா பாம் பிளாஸ்டுக்கு அப்போ முத நாங்க தான் வந்து வருத்தமும் தெரிவிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டனம் தெரிவிச்சோம் அப்படின்ற துருக்கி சொல்லுது. மெயினா நம்ம இங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த துருக்கி, பங்களாதேஷ், நேபாள் அண்ட் பாகிஸ்தான் இவங்களோட நெக்ஸஸை வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா துருக்கியும் பங்களாதேஷும் ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்க பாகிஸ்தான் சப்போர்ட் பண்றதுல. பங்களாதேஷ் வந்து டோட்டலா டிஃபரெண்டா இருக்குது. ஏன்னா இந்த இவங்க எல்லாமே வந்து டாக்கால படிச்சவங்களா பார்க்கப்படுது. ரெண்டாவது துருக்கியில இவங்க இந்த ஹேண்ட்லர்ஸை மீட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபண்ட் எல்லாம் வந்துட்டு கட்டார்ல இருந்தும் துருக்கியில இருந்தும் வந்திருக்கு அப்படின்றது தான் நம்மளுடைய NIA விசாரணையில தெரியவும் வந்திருக்கு. ஸோ துருக்கி என்னதான் அவங்க மறுப்பு தெரிவிச்சாலும் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா அவங்க செயல்படுறத நம்ம கண்கூடா பார்க்குறோம். ஈவன் நம்ம ஆபரேஷன் சிந்தூர் அப்போ அவங்களுடைய ஒரு ஃபைட்டர் நேவல் ஃபிளீட்டை கொண்டு வந்து அவங்க நிறுத்தினாங்க கராச்சி போர்ட்ல. அதை நிறுத்தி ஒரு பிரோஜனம் கிடையாது. இந்தியா எல்லாமே கண்டுக்காம போய் மாத்திட்டு தான் வந்தாங்க. இருந்தாலும் ஒரு ராஜதந்திர
ஆதரவை வந்து அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அதாவது துருக்கி பாகிஸ்தானுக்கு அந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக வந்து நின்னாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதனால கண்டிப்பாக துருக்கிக்கு இதில் வந்துட்டு மிகப்பெரிய பங்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நம்ம நம்புறோம். சரி, அடுத்தது நம்மளுடைய அமைச்சரவையினுடைய நிலைப்பாடு, நம்ம நாட்டோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது மத்திய அமைச்சரவை கூட இந்த சம்மதத்தை ஒரு பயங்கரவாத தாக்குதல் அதுன்னு சொல்லிட்டு அதிகாரம் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து இவங்க ஒரு தீர்மானமும் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி, இந்த டெரரிஸ்டோட ஹேண்டலர்ஸ் இவங்க எல்லாருமே எங்க இருந்தாலும் நாங்கள் மன்னிக்க மாட்டோம், சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னா, இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் தான் சொல்ல, யாருமே வந்து இது வந்து அதை சார்ந்த விபத்துலாம் சொல்லவில்லை, எல்லாமே பயங்கரவாத தாக்குதல் தான் சொல்றாங்க. இந்தியாவுக்கு வந்து அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம நாட்டில் நம்மளுடைய டிஜிபி ஓய்வு பெற்ற டிஜிபி விக்ரம் சிங் அப்படின்றவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது என்ன சொல்லிருக்காருன்னா, ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் இந்திய ராணுவத்தோட திட்டம் வந்துட்டு அகைன் இன்னும் ஆபரேஷன் சிந்தூர் நம்ம பாஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம், அது தொடரும் அப்படின்னு பாக்குறாரு. நம்ம டெல்லியில நடந்த இந்த தாக்குதல் வந்து ஒரு போர் நடவடிக்கையாவே நம்ம வந்து கருதணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த சதி திட்டத்தை வந்து அரங்கேற்றவங்களுக்கு கடைசி வரைக்கும் விடாம நம்ம என்ன பண்ணணும்னா அவங்கள பிடிச்சு அவங்களுக்கான தண்டனையை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த அல்ஃபலா பல்கலைக்கழகம் வந்து ஒரு மர்மமான பல்கலைக்கழகமா இருக்கு. இந்த தாக்குதல் பின்னணியில பல சந்தேக நபர்கள் வந்து தொடர்பு இருக்கக்கூடியது இந்த அல்ஃபலா பல்கலைக்கழகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் டிஜிபி விக்ரம் சிங் வந்து கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. மேலும் அந்த பல்கலைக்கழகத்தை வந்து முழுமையா மூடணும் அப்படின்ற விஷயத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதை யூஜிசிக்கும் அவர் வந்துட்டு அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இந்த ஹசீனுடைய கார்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு AK-47 இருந்திருக்கு. அது ஒரு வாரமா அந்த கார் ஒரு இடத்துல நின்று இருந்திருக்கு. அதை கூட யாரும் கவனிக்காம இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. கவனக்குறைவு இருக்கு நம்மளுடைய டிஃபென்ஸ் விஷயங்கள்லயும், இன்டர்னல் டிஃபென்ஸ்லயும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 டன், அதாவது 3000 கிலோக்கு அதிகமான அமோனியம் நைட்ரேட் வந்துட்டு அங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றதுல இது வந்து ஒரு ஒக்லஹாமா தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதை விட ரொம்ப ரொம்ப அதிகம். ஒக்லஹாமா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு நகரம். அங்க வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து குண்டு வீசினாங்க. அதுல யூஸ் பண்ணப்பட்ட அமோனியம் நைட்ரேட்டை விட இது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு வெடிபொருள் இவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு அசால்ட்டா இத்தனை வருஷமா பண்ணியிருக்காங்க, நம்ம கவனிக்காம விட்டுருக்கோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஒரு செக்யூரிட்டியோட லேப் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஓகே மக்களே, ஸோ இந்த பாம் பிளாஸ்ட்னுடைய அப்டேட் ஒன் பை ஒன்னா வந்துட்டே இருக்கு. இதனுடைய விசாரணைகள் எந்தெந்த நாட்டுக்குலாம் இதில் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு குறிப்பாக நம்ம என்னென்னலாம் நியூஸ் போகிறோமோ அது எல்லாமே உண்மை தான். நம்மளோட அண்டை நாடுகளை யாரெல்லாம் நம்ம வந்து இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம யூகிக்கிறோமோ அது உண்மையாக தான் இருக்குது, அப்படி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். மேலும் இதில் வரக்கூடிய அப்டேட் வந்து நான் தனியாக உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். கண்டிப்பாக வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கும் நம்புறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை.